ஹலோ சொல்லுங்க. சார், வணக்கம். திருநாவுக்கரசுங்களா? அம்மா நான் செய்திகள்.com வெப்சைட்ல இருந்து பேசுறேன் சார், இணையதளத்துல இருந்து. சொல்லுங்க சார். உங்க பேர்ல ஒரு அறிக்கை ஒண்ணு வந்திருக்குதுங்களே, நீங்க ரஜினி ரசிகர் மன்ற பொருளாளரா இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார், மதுக்கூர் சார். மதுக்கூர் பொருளாளர். மதுக்கூர்னா அவர் சிங்காரவேலன் ஊர் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அவருடைய சொந்தக்காரங்களா நீங்க? சொந்தக்காரன் கிடையாது. அவர் சொன்னாரு இந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்கு, எடுங்க, டிக்கெட் வாங்கி சேலமான்னு கேட்டா இந்த படம் நான் அருமையா இருக்கு, எடுத்து செய்யுங்க அப்படின்னாரு. சரி சரி, நான் ஒரு 3 பேர் அந்த ஆளுக்கு ஒரு 3 ரூபா பணத்தை போட்டு டிக்கெட் எடுத்து செய்வோம் அப்படின்னு எடுத்தோம் நாங்க. சரி, எவ்வளவு? 9 லட்சம் ரூபா போட்டீங்களா? இல்ல, அந்த ஆளுக்கு 3 ரூபா போட்டா மொத்தம் டிக்கெட் வாங்க வந்து அன்னபூர்ணா திட்டத்துல வந்து ஒரு நாளைக்கு 550 சீட் உட்காரலாம் சொன்னாங்க ஒரு ஷோக்கு. சரிங்க சார். 4 ஷோக்கு சேர்த்து அவங்கள்ட்ட வந்து 3,70,000 அன்னபூர்ணாலையும் அருண் தேட்டர்ல ஒரு 4 லட்சம் 7,70,000 டிக்கெட் வாங்கினேன். சரிங்க சார். அப்ப சரின்னு நம்ம காலையில போனோம், டிக்கெட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு டிக்கெட் போகல. 7,70,000 4,600 பேர் சொல்லிருக்கீங்க. ஒரு டிக்கெட் 168 ரூபாய் வாங்கிருக்கீங்க இல்லீங்களா? ஆமா. நார்மலா அந்த தியேட்டர்ல ஒரு டிக்கெட் எவ்வளவா சார்? நார்மலா வந்து இந்த படம் வந்து நாங்க மெக்கனால எங்க ஷோக்கு மெக்கனால போட்டு 200 தான் வித்தாங்க அவங்க. 200 ரூபான்னு வித்திருக்காங்க இல்லையா? மெக்கனால வந்து 200. சாதாரணமா ரஜினி படம் இல்லாம சாதாரண படம் ஒண்ணு வந்துச்சுன்னா இப்ப அந்த தியேட்டர்ல டிக்கெட் எவ்வளவு சார்? இப்ப அவங்க வந்து இப்ப இந்த படம் வந்துச்சு, ஆம்பளை படம் வேற தெருல போட்டாங்க. அப்பயே அது வந்து என்னன்னாக்கா 100 ரூபாவும் 80 ரூபாவும் போட்டாங்க நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி அந்த டாப் ஹீரோஸ் எல்லாம் விட்டுருங்க. சாதாரணமா அந்த தியேட்டர்ல வந்து ஒரு டிக்கெட் விலை எவ்வளவுங்க? 80 ரூபாய்ங்களா? இல்ல, சாதாரணமா வந்து போட்டாக்கா லேடிஸ்க்கு வந்து 40 ரூபா இது மாதிரி விற்பாங்கன்னு நினைக்கிறேன். லேடிஸ்க்கு 40 ரூபாவும், ஜென்ஸுக்கு வந்து 80 ரூபா 100 ரூபா ரேஞ்சில் விற்பாங்க. சரிங்க சார். இப்ப நீங்க 168 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 225 ரூபாய்க்கு வித்தீங்களா? இல்ல சார், முதல் ஷோங்கிறதுனால வந்து அன்னபூர்ணா தேட்டர் வந்து ஒரு நல்ல ஹை கிளாஸ் தேட்டர். அது வந்து 200 டிக்கெட் வித்தோம். சரி. அன்னபூர்ணா தேட்டர்ல அருண் தேட்டர்ல 200 வித்தோம். அன்னபூர்ணா தேட்டர்ல பாக்ஸ் 200 வித்தோம். 3,60,000 ரூபாய் 1,600 பேருக்கு போட்டுருங்க. அப்படி பாத்தீங்கன்னா 225 ரூபா வருமே சார் கணக்கு. 220 ரூபா வராது சார். மொத்தம் சேல்ஸ் வந்து மொத்தம் 800 டிக்கெட் போடுச்சு சார் அன்னபூர்ணால. சரி. அது 4 ஷோ சேர்த்து சார். சரி. 806 டிக்கெட் போடுச்சு சார் எனக்கு அன்னபூர்ணால 4 ஷோ சேர்த்து. சரிங்க சார். அந்த இன்னொரு தியேட்டர்ல அந்த தேட்டர்ல வந்து 820 டிக்கெட் போடுச்சு. மொத்தமா உங்களுக்கு 3,60,000 ரூபாய். ஆமா, என்னோட வருஷம். அதுக்கப்புறமா 2 தியேட்டர்லயும் எவ்வளவு நாள் சார் படம் ஓடிச்சு? அந்த இதுல வந்து உடனே தூக்கிட்டாங்க. அருண் தேட்டர்ல உடனே எடுத்துட்டாங்க. உடனே எவ்வளவு நாள்ல? ஒரு 10 நாள் ஓடிப்பாங்க நினைக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் தேட்டருக்கு போய் கேட்டேன், என்னங்க நஷ்டமாச்சு, உங்க நம்பி சிங்காவில் சட்டம் போட்டேன். சரி. அவங்க நம்பி எடுத்தேன், என்ன இப்படி பச்சு உடஞ்சி வட்டிக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு சட்டம் பண்ணா, 1 ரூபா பணத்தை வச்சுங்க அப்பைக்கு. சரி. அவனும் கொடுத்துட்டு பேசுறேன். அவனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம மொத்தமா எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு சார்? எனக்கு மொத்தம் நஷ்டம் அப்படின்னா சார், மொத்தம் நாங்க 7,70,000 போட்டதுல 360 தேட்டர்ல இருந்து வசூல் பண்ணோம். சிங்காவில் 1 லட்சம் கொடுத்துருக்காரு வச்சிங்க, இந்த வட்டி வாங்க கொடுங்க ஃபர்ஸ்ட் பேசி ஒண்ணு கொடுத்துருக்காரு. சரி. உண்மையா நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவர் சொன்னாரு நமக்கு ரொம்ப நஷ்டம். நீங்க மதுக்கூர் ரசிகர் மன்றத்துல இருக்கீங்களா இல்ல தஞ்சாவூர்? நம்ம இதுல இருந்த நம்ம பாரின் போயிட்டு வந்திருக்கேனா. அப்படியா? நீங்க ரசிகர் மன்றத்துல பொறுப்புல தான் இல்லையா? இல்ல, முந்தி பொறுப்புல இந்த நகரப்போல வந்து மிஞ்சிருந்தேன். முன்னாடி எவ்வளவு வருஷம் முன்னாடி? நான் சிங்கர் இப்ப வந்து சிங்கர் 10 வருஷமா ஆச்சு. நான் வந்து 10 வருஷம் முன்னாடி சொல்றேன். 10 வருஷம் முன்னாடி பொறுப்பா? ஏன்னா நகர பொறுப்பாளர்னு போட்டு அவரு அந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்ப நீங்க நகர பொறுப்பாளர் இல்ல இல்லையா? நான் பொறுப்பு இல்ல, நான் ரசிகர் மன்றத்துல இருக்கேன். நான் பொறுப்புல வெளியே இல்ல. பொறுப்புல இல்ல. சரிங்க சார். பொறுப்புல எல்லாம் ரஜினி படம் பிடிக்கும், சின்ன பிள்ளை பிடிக்கும், ரஜினி ரசிகர். அவ்வளவு நம்ம வந்து போஸ்டிங் போகலாம் கிடையாது. நீங்க இருந்தேன் சின்ன பிள்ளையா இருக்கிற வந்து இப்ப நம்ம பிசினஸ் ரஜினி படம் பிடிக்கும், ரஜினி படம் பார்க்காம பார்ப்போம். இப்ப எங்க தஞ்சாவூர்ல நீங்க அந்த மில்க் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா 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 ஆமா. அரசு பால் தானே சார்? அரசு பால். தஞ்சாவூர்ல எப்படி ஓடிச்சு சார் படம்? தஞ்சாவூர்ல இல்ல சார், உண்மையா ஆக்சுவலி படம் நல்ல படம் தான் சார். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு கேட்கல. படம் நார்மலா எப்படி ஓடிச்சுங்கிறதுனால கேட்கல. நார்மல் இல்ல சார். நீங்க நார்மல் டேட்ல விட்டதுனால ஓடல சார். அதாவது நானும் சரியா சொன்னேன். நீங்க மத்த நல்ல வந்தா பொங்கல் கட்டி வரைக்கும் வந்தா படம் நல்லா வசூல் பார்த்துருக்கோம். சும்மா இந்த நார்மல் டேட்ல போட்டு ஏங்க என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க சார். முதல் நாளே 400-500 பேர் தான் அந்த படத்தை எப்படி 10 நாள் ஓட்டினாங்கிறீங்க பட்டுக்கோட்டையில? அவங்க வந்து படம் எடுத்துட்டாங்க, ஓட்டி தான் அவங்க வர. அவங்க பட்டோட தேட்டர்லாம் எப்படி ஒரு நாளைக்கு 5000 வாழை கொடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. சரி. தேட்டர் அந்த 5000 ஈக்குவல் பண்ற மாதிரி ஓட்டி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க. அந்த இன்னொரு தேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடிச்சுங்க பட்டுக்கோட்டையில? 2 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஒண்ணுல 10 நாள். நீங்க இன்னொரு? ஆமா சார். ஒரு தேட்டர்ல வந்து இந்த படம் வர வரைக்கும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கப்பல்னு ஒரு படம் வந்துச்சுல. ஆமா, கிட்டத்தட்ட 30 நாள் ஓடி இருக்குங்களா? தெரியல சார், அது சரியா கிடந்து. கப்பல் படம் வர வரைக்கும் ஓட்டினாங்க ஒரு தேட்டர்ல. சரி.
ஒரு தேட்டர்ல வந்து இந்த பேய் படம் வந்துச்சுல, அந்த படம் வரைக்கும் ஓட்டுனாங்க. சோ ஓரளவுக்கு ஓட்டிருக்காங்க, நஷ்டமான படத்தையே ஓட்டிருக்காங்க, பரவாயில்ல. இதே மாதிரி பட்ஜெட் படத்தெல்லாம் ஓட்டுனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஏன் அந்த மாதிரி சார் ஏற்கனவே படம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காருங்களா? அவர் வந்து அந்த திருமணம் வச்சு அன்பு துணின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆமா, படம் எடுத்தாரு. அது என்ன, அது ரிலீஸ் ஆனிச்சு இல்லீங்களா? ரிலீஸ் ஆனதா? இல்ல, நான் பாருங்க. சரிங்க. இல்ல இப்ப அதுக்கப்புறம் எதுவும் படம் எதுவும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா? இல்ல, டிஸ்ட்ரிபியூட் இந்த பூஜைங்கிற படம் வந்து அவர் தான் இந்த வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பூஜை, சரிங்க சார். எப்ப லிங்காவுக்கு முன்னாடியா பின்னாடி வந்த படம்? லிங்காவுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்த படத்தை அவர் தான் அங்க என்ன பண்ணிருந்தாரு? அவர் சொன்னா நம்ம தான் இந்த வசூல் பண்ணி நம்ம வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், அந்த படத்துக்கான ஹெல்ப் பண்றாங்க. அப்படிங்களா? சரி சரி. அவர் எலெக்ஷன் எல்லாம் கூட நின்று இருக்கிறாரு இல்லீங்களாங்க? ஆமா ஆமா ஆமா, எம்எல்ஏ நின்னாரு. சரிங்க சார். அவரு விஜயகுமார் இருக்காரு, அவர் பிரதருங்களா? விஜயகுமார் அண்ணன். ஆமா சார், அண்ணன். அவங்க ஒரு புக் ஒண்ணு நடத்திருக்காங்களா, ஏகலைவன்? வந்துட்டு வந்துட்டீங்களா? தெரியல, வந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல. இப்ப வந்துட்டு நினைக்கிறேன். சரிங்க. அதான் நமக்கு அந்த டீட்ல சரியா ஒண்ணும் தெரியாது சார். இவர் சொன்னாருங்க, எடுத்து போட்டுச்சு, அவ்வளவுதான். இப்ப சமீபத்துல கடைசியா அவர்கிட்ட எப்ப பேசுறீங்க சார்? கடைசியா வந்து ஒரு 10 என்னாச்சுங்க படம், என்னாச்சுங்க இது ஜூலி இருந்துச்சுல. ஆமா, அவர் கூட்டு கேட்ட என்ன எப்படி பண்ணிட்டு வட்டி கொடுத்துருக்கு உங்களோட தெரிவிச்சு யாராச்சும் பார்த்து சொல்லுங்க, மட்டும் கொடுங்க அப்படின்னு சட்டப்பட்ட அவர்கிட்ட. சரி, அறிக்கையில இன்னைக்கு வெளிக்கிட்ட அறிக்கையில கையெழுத்து உங்க கையெழுத்துங்களா? ஆமா சார், நான் தான் போட்டிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட் 2 பேரு. எப்ப போட்ட கையெழுத்து சார்? இது ஒரு வாரம் முன்னாடி அவர்கிட்ட பேசினப்பையா இல்ல இப்ப சமீபத்துல? இல்ல நான் காலம் பிளஸ்ல தான், நான் இன்னைக்கு தான் காலைல கொடுத்துட்டு. காலைல யார் அவரு கேட்டாரா இல்ல வேற யாரோ கேட்டு உங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிருக்காங்களா? இல்ல, உங்க கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை எல்லாத்துக்கும் விட்டுட்டு இருக்காங்க, நகர பொறுப்பாளர்னு போட்டு. அது உங்க கையெழுத்துங்களா இல்ல உங்க பேரை போட்டு அவங்க கையெழுத்து போட்டாங்களான்னு கேக்குறேன். இல்ல, அது நீங்க இன்னைக்கு காலைல போட்டு கொடுத்துருக்கீங்க இல்லீங்களா? ஆமா ஆமா. ஓகே. அதுல மீதி இருக்கிற 2 பேர் சார், அவங்க நான் தான் சொல்றேன் சார், பிரஸ். மீதி 2 பேரும் எனக்கு சும்மா பணம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மன்ற பொறுப்புல இருக்காங்களா இல்லீங்களா? இல்ல, அவங்க ரசிகர் தான். அவங்க மண்டபத்துல 2 பேரும் அவங்க 2 ரசிகர் தான். எனக்கு என்ன நம்பி பணத்தை கொடுத்தாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியாது. சரி சரி சரி. நம்ம எதை கிடைக்குன்னு செஞ்சோம் சார், வேற மத்தபடி நோக்கம். இதான் முதல் தடவை செஞ்சது இல்லீங்களா? நானே தான் சார் பெஸ்ட். ஐயோ, இதனால பெரிய பிரச்சனை சார். இது ஒரு வீட்டுல ஒரு ரெகுலர் நிறைய வட்டி பணத்தை வாங்கிட்டேன் சார். தெரியும். சரிங்க சார், அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க பிரச்சனை சால்வ் ஆகுது நானும் பிரார்த்திக்கிறேன் சார். நீங்க எந்த பிரச்சனை சார்? செய்திகள்.com. செய்திகள்.com. சரி சார். ஓகே சார், தேங்க்யூ.